நாடாளுமன்றத்துல ரத்தக்கலரி அப்படிங்கிறதும், அதை விட மிக குறிப்பாக பேசி எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு வச்ச அமித்ஷா உள்ளேயே வராம வெளியில அவருடைய ஆட்களை இறக்கி விட்டு மோத விட்டது அப்படிங்கிறது ராகுல் காந்தியின் மீது கொலை முயற்சி வழக்குங்கிற வரைக்கும். அதாவது வீக்கெண்ட் நிகழ்ச்சியில இந்த வாரமே பதட்டமா இருக்கு, அதுல பாராளுமன்றமே பதட்டமா தான் இருக்கு. ராகுல் மேல இவங்க வந்து கொலை முயற்சி வழக்கு, அது மட்டும் இல்லாம ராகுல் மேல வந்து SC/ST வழக்கே போடுவோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. பெண் MP வேற புகார் கொடுத்திருக்காங்க, ராகுல் எங்க மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. ஆமா, அதாவது முதல்ல நடந்த விஷயம், அம்பேத்கரை இவர் என்ன பேசினாரு அப்படிங்கிற ஆதாரப்பூர்வமான வீடியோ நம்மகிட்டே இருக்கு. அதை ஒவ்வொருத்தரும் மொபைல் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே திறந்தா பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இவர் என்ன டோன்ல அதை சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது நார்மலா அவர் எவ்வளவு நக்கலா அதை பேசினாரு. யாரு? அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர், இங்க இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு முக்கியமா இருந்தவரை நீங்க அதென்ன அவ்வளவு நக்கலான ஒரு டோன்ல பேசுறது? நாங்க பேசலங்க, ஏஐ எடிட் பண்ணி அனுப்பிச்சு காங்கிரஸ் வந்து ஏஐ டீம் வச்சு ரெடி பண்ணி லைவ் போடும்போதே உள்ள ஏஐ நான் என்ன சொல்றேன், உங்க குஜராத்ல இருந்து வந்தா உங்களுக்கு கொஞ்சம் கூடவா இது இருக்காது? நான் கேக்குறேன், அது எப்படி லைவ்ல ஓடும்போது ஏஐ வரும்? நாலு பேர் இருக்க மாட்டாங்களா? கொடுமை என்னன்னா, சன்சத்ல இருந்து லிங்க் ஆன ரிபப்ளிக் டிவியும் அது அப்படியே தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. ஆஜ் தக்ல இருந்து அத்தனை பேரும் அத்தனை கோடி மீடியாவும் லைவ்ல போட்டாங்க. அதுலயும் அப்படிதான் இருக்கு. விஷயம் அவர் உள்துறை அமைச்சர் வேற. ஆமா, அவர் உள்துறை அமைச்சர். ஆனா ஏஐ வந்துருச்சு, யாரும் கண்டுபிடிக்க முடியல வரைக்கும் அவரால். ஏஐ போட்டதுங்கிறது தாண்டி அதுல ஒரு அவருடைய உள்துறை அமைச்சர், அதாவது அன்னைக்கு நைட்டே வேக வேகமா இயங்குறாங்க, வீடியோ பரவிருச்சு, எல்லாம் போட்டு உங்களை அடிக்கிறாங்க. யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா, இதை பத்தி பேசுறவங்களுக்கு அனுப்புனா சிக்கிடுவாங்க. அதனால என்ன பண்றாங்க, ட்விட்டருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த குறிப்பிட்ட வீடியோ, இந்த வீடியோ முழுக்க நீக்கணும். ஏன்னா இந்திய சட்டங்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்திய சட்டங்களுக்கு எதிராக இவர் என்ன அவர் பேசினது, வீடியோல பேசுனது அமித்ஷா, அது இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கா, அவரே ஆன்டினா மாத்திக்கிறாரா அப்படிங்கிறது. நைட்டு, அதாவது நடுராத்திரியில உள்துறை அமைச்சகத்தின் சைபர் செல்லினுடைய தலைமையகம் கோஆர்டினேஷன் டீம்ல இருந்து மெசேஜ் போய் அதை நீங்க நீக்கணுங்கிறாங்க. அடுத்த நாள் மகா அமைச்சர் வந்து அத்தனை பேரும் நீக்கப்படணும்னு சொன்ன வீடியோ அதுதான், எல்லாரும் பாருங்கன்னு மறுபடியும் அதை அப்லோட் பண்ணி, ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகுல் வன்முறையை தூண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருசு கீழே விழுந்துச்சு இல்லையா MP, அது யாருன்னு கிட்ட போய் அவர் பாக்குறேன். நான் கேட்கிறேன், சிம்பிளா அந்த வீடியோ பாருங்க. அவரு ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறாரு, சுத்தி பாஜக காரங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. உண்மையிலேயே ராகுல் தள்ளி விட்டு இருந்தா அங்க போயிருக்கவே மாட்டாரு. ராகுல் கிட்ட போய் என்ன பிரச்சனை பார்க்க போறாரு, யாராவது தள்ளி விட்டவங்க கரெக்டா விழுந்துட்டானா நின்னு இப்படி பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப போய் அவர் பாக்குறாரு. உடனே அவரு பயங்கர, நீ ஒரு குண்டா ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. யார் அவரு? யார் தெரியுமா? ஒரிசாவோட மோடி. அவர் என்னென்ன கலவரம் பண்ணியிருக்காரு தெரியுமா? கடந்த காலத்தில் ஒரிசாவின் மோடியாக இருந்து இந்தியாவே திரும்பி பார்க்கல, உலகமே திரும்பி பார்த்தா 2008 கலவரம். அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி 99ல நடந்த அந்த பாதிரியாரை வந்து தீ வச்சு குழந்தைங்களோட சேர்த்து எரிச்சது. அது வந்து சர்வதேச இஷ்யூ ஆகி ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் முதல் கொண்டு கண்டனம் தெரிவிச்சாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அதுல கன்விக்ட் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அப்பீல்ல 2 வருஷம் ஜெயில இருந்துட்டு ஹைகோர்ட் அவரை ரிலீஸ் பண்ணி விட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வழக்கையெல்லாம் நடத்தினதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்ச அந்த முக்கியமான முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் இந்த வீடியோவை வெளியே வந்துருக்காரு. இன்னைக்கு ஒரு மினிஸ்டராகவும் உட்கார்ந்துருக்காரு, என்விரான்மெண்ட் மினிஸ்டராகவும் உட்கார்ந்துருக்காரு, பூபேந்தர் யாதவ். அவர் உச்ச நீதிமன்றத்துல வந்து தலைமையில பொறுப்பில் இருந்திருக்காரு, அதாவது முக்கியமான நீதிபதியா இருந்திருக்காரு. ரெண்டாவது, இந்த கொலை நடந்துச்சு பாத்தீங்கன்னா 1999 கொலைய, அதை விசாரிச்ச வர்தா கமிஷன்ல இவர் தான் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலாகவும் போய் அப்பியர் ஆயிருக்காரு. அதாவது வக்கீலாக ஆஜராகி வாதாடியவரும் அமைச்சர், அவர் யார வாதாடி ரிலீஸ் பண்ணாரோ அவரும் அமைச்சர், முன்னாள் அமைச்சர். நாங்களே குண்டு வைப்போம், நாங்களே குண்டு எல்லாம் எங்களுக்குள்ள மாத்தி மாத்தி பதவி. குற்றவாளி அப்படின்னு 1999 பஜ்ரங் தள் அமைப்பு. என்ன இதுல நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, குண்டு வச்சது தாராசிங்கா. இவரு ஒரு பிராமண சமூகத்திலிருந்து வர்றாரு, அவர் ஒரு இடைநிலை சமூகத்திலிருந்து வர்றாரு, இன்னும் 12 பேரும் இடைநிலை சமூகத்திலிருந்து வர்றாங்க. எல்லாரும் கைதாகிறாங்க, கன்விக்ட் ஆகிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் மட்டும் தப்பிச்சிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக இப்படி ஒரிசால கொலை பண்ணிட்டு பாம்பு வச்சுட்டு தீ வச்சுட்டு இருந்த இந்த பஜ்ரங் தள் அமைப்புக்கும் இந்த வன்முறைக்கு சம்மந்தம் இல்லையா? அதை நான் கேட்கிறேன், ஒருத்தன் கைதாகிறான், அவன் பஜ்ரங் தள் அமைப்பை சார்ந்தவன்.
இதுக்கு பின்னாடி கைதாவர் எல்லாம் பஜ்ரங் தள் அமைப்பு தான். அமைப்புக்கும் அவர்களுக்கு தொடர்பில்லை, தனியாக பேசி வச்சிட்டாங்க. அது கோட்சேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அப்படிதான் ஐயா. அரசு காந்தியை சுட்டது கோட்சே தான். சவுந்தரராஜன் அக்கா இருக்காங்களா, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, பாஜக வந்து ரவுடிகளின் கூடாரமா இருக்கு அப்படின்னு. ஆமா, நான் நினைச்சேன் அது தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா இது ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபி இப்படிதான் இருக்கும் போல ஆமா, இருக்கே. நீ பேசுற தெரியும். பான் இந்தியா கட்சி அது, ஆல் இந்தியா வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. Actually தமிழ்நாட்டுல தான் லேட்டா சேர்க்க லேட்டா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை ஃபர்ஸ்ட் கோட்சே முதல்ல சேர்ந்துட்டாரு. இப்ப வந்து இந்த ஒரிசா எம்பி அவர் சங்கீதான், அவர் பேர் என்னமோ சங்கின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் பிரதாப் சந்திர சாரங்கி. ஓ சாரங்கியா, எனக்கு சாரங்கின்னு வாயில வர அது மாட்டேங்குது. சங்கி 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 சொல்லி சாரங்கி சாரங்கி வந்துச்சு. பிரச்சனை என்னன்னா 99 கலவரம், 2008 கலவரம், எல்லா காலத்திலும் ஈடுபட்டு இருக்காரு. இவருக்காக உட்கார்ந்து வாதாடி இவரை தப்பிக்க வச்ச பூபேந்திர யாதவ் தான் அந்த வீடியோ ட்விட்டர்ல போட்டிருக்காரு. போட்டுட்டு பாருங்க ராகுல் எப்படி நடந்து விட்டார். யாரு இவர், ஃபாரஸ்ட் மினிஸ்டர். நான் என்ன கேக்குறேன், இவருக்கு கடந்த காலங்களில் கேபினெட் மினிஸ்டர் போஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு சாரங்கிக்கு. அது முழுக்க முழுக்க மோடி தான் பண்ணிருக்காரு. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் 2019 ஃபிஷரிஸ் டைரி எல்லாத்துக்குமே இணையமைச்சராக அவர் கொடுக்கப்பட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்த்தப்பட்டார். ஒரிசாவில் பஜ்ரங் தளை வளர்த்தவர், பல கலவரங்களுக்கு காரணமானவர், முழுக்க முழுக்க முழு நேர RSS காரரு. இவரை ராகுல் தள்ளி விட்டார். எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, ராகுல் வர்றாரு, கட்சியே இந்தியா கூட்டணியே அம்பேத்கர் போட்டோ எடுத்து வர்றாங்க. அவங்க என்ன முயற்சி பண்றாங்க, பாராளுமன்றத்துக்குள்ள போட்டோட போறாங்க. இவரு எப்படி இந்த RSS பின்புலம் உள்ள இவ்வளவு பெரிய தீவிரவாத செயல்களில் தப்பிச்ச இந்த நபரு எதுக்காக இவரை ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னாடி தள்ளினாங்க? அதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, அவர் இன்னொருத்தரை என் மேல தள்ளினாரு, அவர் என் மேல விழுந்து நான் கீழே விழுந்து மண்டாடி விட்டுச்சு அப்படின்னாரு. அது எந்த ஆங்கிள் அவர் விழுந்தாரு, எசகு வசகானா என்ன விஷயம்னா, இவ்வளோ பிரஸ் இவ்வளோ கேமரா இருந்து ஒண்ணுத்துல கூட பதிவால பாருங்களேன். ராகுல் தள்ளி விட்டது எதுலயுமே வரல. அந்த எம்பி போய் அவர் மேல விழுந்தது ஒண்ணுமே பதிவால. ஆனா இதுக்கு பேர இன்னொரு வீடியோ வருது, படுத்திருக்காரு ஹாஸ்பிடல். அந்த வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போகும்போது வாய்க்குள்ள போய் மேய்க்க விடுறாங்க. படுத்து இருந்தது கூட விடுங்க, இங்க இருந்து போகும்போது துணியை வச்சு மூடிட்டு போனாங்க. 2 தையல் போட்டுருக்கு அப்படின்னாங்க. 2 தையலுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பெரிய கட்டு போடுறாங்கன்னு எனக்கு புரியல. இப்படி சுத்தி கட்டு போட்டுருக்காங்க. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? சிங்காரவேலன்ல உடம்பு முழுக்க கட்டு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது சிங்காரவேலன்னா அன்னைக்கு தான் இந்தியில டப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்க எல்லாம் சங்கீஸ் பாத்துருக்கோம், இப்பதான் பாத்துருப்பாங்கன்னா. அதுல மணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அவருடைய போஸ் எப்படி எல்லாம் மாறுதுன்னு போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. ஆரம்பத்துல அவர் எப்படி இருந்தாரு, அதாவது ஐசியூல இருக்காங்க, 24 மணி நேரம் கடந்து அவங்க 2 பேருமே ஐசியூல தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. சிவராஜ் சிங் சௌஹான் போறாரு, ராஜ்நாத் சிங் போறாரு. ஏன்டா விட்டா அங்க இருந்து போன் பண்ணி ட்ரம்ப் வர வச்சிருக்காங்க. ட்ரம்ப் விசாரித்தாரு இல்ல ஐசியூக்குள்ள நீங்க இது வரைக்கும் ஒரு 15 மினிஸ்டர் தனித்தனியா போய் பாத்தீங்க, ஒரு 50 MP போய் பாத்துட்டு வந்திருக்கான். பிரதமர் மோடி போன்ல வேற பேசுறாரு, கியா கஹா ரஹா ஏதோ பேசுறாரு. அவரு நான் நல்லா இருக்கேன் ஜி, இது ஒரே வழியா இருக்கு, ராகுல் காந்தி தான் தள்ளி விட்டாரு அவர் ஏதோ சொல்றாரு. ஐசியூக்குள்ள உட்கார்ந்து உங்களுக்கு போன் பேசுறது, 15 பேருக்கு கும்பலா உள்ள போறது வர்றது, இதெல்லாம் எங்க ஐசியூ யூனிட்டா இல்ல வேற ஏதாவது என்ன கட்சி ஆபீஸா? ஏயாவது பண்றீங்க பாவம். ரெண்டாவது இந்த வீடியோ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு பொய்யான அஜெண்டாவை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. இதுல நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சிஏஏ போராட்டத்தில் என்ன நடந்துச்சு, மணிப்பூர் போராட்டம் கலவரம் எப்படி மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து இன்னும் சில போராட்டங்கள், முக்கியமான போராட்டம் எப்படி கலைக்கப்பட்டது, அது வேற விதமான விஷயம் வச்சுக்கோங்க. அப்படி போயிருமா? இது மட்டும் இல்லாம பீமோகாரன் இஷ்யூஸ் வந்து எப்படி வந்து டைவர்ட் பண்ணாங்க. இப்ப வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனைக்கு போராடுறதுக்காக நம்ம மக்கள் எல்லாம் ஒண்ணா சேருவாங்க, பாதிக்கப்பட்டவங்க சேருவாங்க. அதுக்குள்ள இவங்க ஆளுகளை அனுப்பிச்சு போராட்டத்தை இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கலவரம் பண்ணிடுவாங்க. இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு கை வந்த ஒரு கலை. இப்ப கலவரத்தை தான் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பாருங்க, அந்த வீடியோ பாருங்க, எதுக்காக போராட வந்தாங்கிற நோக்கத்தை தள்ளி விட்டாங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, இதுபடி ஷெட்யூல் படி கடந்த டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி சபாநாயகர் ஓம் பிர்லாட்ட பிஜேபி எம்பிஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஜனங்காலையில நாங்க உள்ள வரணும்னு பார்த்தா இந்த வாசல்ல மறிச்சிட்டு இவங்க போராட்டம் பண்றாங்க, யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சபாநாயகர் இன்னைக்கு சபையில வச்சே சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க அந்த அந்த வழி இடத்துல நின்றுகிட்டு போராட்டம் பண்றதுக்கு இதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாது, அதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அதனாலதான் இவங்க வெளியில இருக்க காந்தி சிலை பழைய பாராளுமன்ற வளாகத்துல இருந்து வர வழின்னு அங்க போயிட்டாங்க.
நேத்து அந்த போராட்டம் நடக்குது அப்படின்னும் போது பர்மிஷன் 10 மணிக்கு பண்ண போறோம்னு பிஜேபி எம்பி சொன்னாங்கன்னா அவங்க பண்ணிட்டு இவங்க 10:30 ஆரம்பிச்சு இங்க உள்ள ஊர்வலம் வர வரைக்கும் காத்திருக்காங்க. நீ முடிச்சுட்டு கலைஞ்சு போலங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சபாநாயகருடைய கண்டிஷனை மீறி முதல்ல வாசல்ல மறிச்சதுக்காக பிஜேபி எம்பிகள் மேலதான் நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து ஓம் பிர்லா என்ன சொல்றாரு, வளாகத்துக்குள்ள போராட்டமே நடத்தக்கூடாது. இது ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட பயங்கரமான டிராமா. நீங்க வந்து எப்படியாவது பார்லிமெண்ட் ஹவுஸுக்குள்ள இது மாதிரியான ஒரு, ஏன்னா ஏற்கனவே இது அம்பேத்கருக்கு பண்ண மாதிரி தெரியல எனக்கு என்னமா, இது முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியா அதானிக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருந்துச்சு. போராட்டமே நடத்தக்கூடாது, அதானி பத்தியே பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக அம்பேத்கரை பயன்படுத்தி ஒரு வேலையை வந்து இந்த பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல அவங்களுக்கு என்ன பயம்னா, ஏதாவது ஒரு இஷ்யூவை கிளப்பி விடுறதுல மறுபடியும் டெப்தா போய் நம்மள அடிச்சிருவாங்களோன்னு கடந்த 10 நாளைக்குள்ள அவங்க 4 விஷயத்தை ரொட்டேட் பண்றாங்க. முதல்ல அதானி ஓடிக்கிட்டு இருந்தாங்க, அதானிக்கு எதிராக அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க, அந்த விஷயங்கள் போயிட்டு இருந்ததுங்கிறத தாண்டி அடுத்து என்ன பண்ணாங்க, டக்குன்னு உடனடியாக எல்லாரும் கிளம்பி ஒரு எம்பி கூட லீவ் போடக்கூடாது, எல்லாரும் வரணும்னாங்க. என்னன்னு வந்து பார்த்தா கான்ஸ்டியூஷன் நம்ம அடாப்ட் பண்ணி 75 வருஷம் ஆயிடுச்சு, அதுல சிறப்பு விவாதம், சரி இதுல பேசுவோம், அது வந்து இவ்வளவு நாள் நம்ம உள்ள வராம அவையை முடக்கி வச்சாங்க, இதனால முடக்கிட்டோம், இதுல உட்காரோன்னு எதிர்கட்சிகள் உள்ள வந்துட்டாங்க, பேசுறாங்க, விவாதம் நடக்குது. இது நடத்தி முடிச்சு அடுத்த திங்கட்கிழமை வந்து திரும்ப அதாரி எடுப்பாங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறாங்க. அதை வச்சுட்டு 2 நாள் ஆச்சா போச்சான்னு பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்டுடைய பெண்டிங் அங்க இருக்குன்னு இவர் பேச போய் அவர் அம்பேத்கரை தொட்டு இப்படி வந்துருச்சு. எல்லாமே 2 நாளைக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணுல இருந்து தள்ளிட்டு போய் உருட்டிட்டு எதுவுமே டெப்தா டிஸ்கஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதானே டீப்பா பேச முடியாது, கான்ஸ்டியூஷனல் டேவை டீப்பா பேச விட மாட்டேங்கிறாங்க. ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் டீப்பா பேச முடியல. இப்ப அம்பேத்கர் குறித்தும் டீப்பா பேச முடியல. ஏன்னா அம்பேத்கர் குறித்து உண்மையிலேயே அமித்ஷா பாராளுமன்றத்துல பேசினதெல்லாம் அவதூறு. அவர் காஷ்மீர் இஷ்யூ பத்தி அம்பேத்கர் வந்து காங்கிரஸுக்கு மாற்றா சில விஷயத்த சொன்னாருன்னு ஒரு கதையை வர்றாரு இவரு. அது இல்லன்னு ஒயர்லயே கட்டெழுதிருக்காங்க. ரெண்டாவது நேருவோட ஃபாரின் பாலிசியை தொடர்ச்சி அம்பேத்கர் விமர்சனம் பண்ணாருன்னு ஒரு கதை வர்றான், அதுலயும் முரண்பாடுகள் இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் அம்பேத்கர் குறித்து தவறான பிரச்சாரத்தை அவர் பேசுறாரு. நம்ம அந்த டீப்பான டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு இல்லாம ஒரு கலவரத்தை பண்ணி வீடியோவை போட்டு விட்டு அந்த வீடியோ அதை தள்ளி விட்டான்னு எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன், ஒரு பிரச்சனையை 2 நாள் டிஸ்கஸ் பண்ணணும், ஆனால் ஆழமா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அடுத்தது இப்ப நாளைக்கு 2 நாளா ஓடுதா, இன்னும் மேக்ஸிமம் 1 நாள் கழிச்சு அவரை ஒத்தி வச்சிட்டாங்களே. ஆமா, தேதியே அறிவிக்காம ஒத்தி வச்சிட்டாங்க. நான் கூட நினைச்சேன் நாளைக்கு என்ன புதுசா டாபிக் எடுக்க போறாங்க தெரியல அப்படின்னு யோசிச்சு கால தேதியா வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி காலவரன்றி ஒத்தி வச்சிட்டாங்க. இடத்துக்கு நகர்த்திருக்காங்க. இதுல ஒரு நம்ம கேள்வி என்னன்னா, அமித்ஷாவுடைய அந்த எல்எல் இருக்குல்ல, அது திரும்ப 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 பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரினுடைய ஐடியாலஜிக்கலா அவங்களுக்குள்ள ஊறி வந்திருக்கக்கூடிய எல்எல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த வாரம் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்திய வரலாறில் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்துல தான் 1927 நினைக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் வந்து மனு தர்மத்தை எரித்தார். இந்த மனு தர்மத்தை எரித்த இந்த மாதம், இந்த முதல் வாரம், இந்த டிசம்பர் 25 அப்படிங்கிறது வந்து மனு தர்மத்தை எதிர்த்த முக்கியமான இந்த நாள்ல மனு தர்மம் மையமாக வச்சுதான் அமித்ஷா பேசியிருக்காரு. அவருக்கு வந்து அம்பேத்கர் மனு தர்மம் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. அது வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு விளக்கமா இருக்கிறது தானே. அதாவது கலவரம் பண்றதுக்கு தான் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் தேவைப்படும், ஆட்சி அதிகாரத்துக்கு போய் உட்கார்றதுக்கு முழுக்க ஜாதி வேணும். ஸோ அப்போ மனு தர்மம் இருந்தால் தான் அவங்களால அதை செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால முழுக்க வந்து மனு தர்மத்தின் மனநிலையில் அம்பேத்கரை வச்சு அவர் பேசிட்டார். இது வந்து ஒப்பட்டமா வெளியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, இதை எப்படி காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க தலித் அமைப்புகள் வந்து எல்லாருமே ஒரு எழுச்சியா போராட்டம். தமிழ்நாட்டுல விசிகா ஒரு பெரிய ரயில் மறியல் போராட்டம் பல இடங்கள்ல செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது உருவபொம்மை எரிப்பு, இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா சட்டமன்றத்துல கூட அம்பேத்கருடைய புகைப்படம் வச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு எழுச்சியா இருந்துச்சு. அதாவது பார்லிமெண்ட்ல எல்லா சீட்லயும் வந்து அம்பேத்கர் போட்டோ வச்சது அப்படிங்கிறது ரொம்ப எழுச்சியா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் முழுக்க தினமும் பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடிய, இன்கேஸ் அவைய ஒத்தி வச்சிருக்காங்க, திருப்பி உள்ள போனா தினம் அம்பேத்கர் படத்தை எடுத்துட்டு போய் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எல்லாரும் வைக்கணும். அதை வச்சாதான் நாங்க வந்து ஒரு விஷயத்த சொல்ல வர்றோம், இங்க அம்பேத்கர் படத்தை நாங்க வைக்கிறோம், நாங்க அம்பேத்கரிஸ்ட், நாங்க வந்து நாங்க ஜனநாயகவாதிகள். அம்பேத்கர் படம் வைக்க சொல்றீங்க. அவரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்து காமிச்சதுதான். ஆனா ராகுல் காந்தி இந்த புக்கை வேற கையில எடுத்துறாரு. எதை காமிச்சா வலிக்குமோ எரியுமோ அதை நாங்க திரும்ப திரும்ப காமிப்போம். ஏன் நீங்க எரியறீங்க? அவங்களுக்கு எரியா அப்படின்னா
மனு தர்மம் தர்மம் அல்ல அது. நான் கேக்குறேன், நான் கான்ஸ்டிடியூஷன் அப்ப நீ மனு தர்மத்தை காட்டு, நாங்க பயப்படுறோம் மனு தர்மத்தை மனு பார்த்து, தர்மத்தை நாங்க காமிச்சா பயப்படாத நீ ஏன் கான்ஸ்டிடியூஷன் மனு தர்மத்தை பயப்படுற? மனு தர்மத்தை மனதுக்குள் வைத்துக் கொள்வார்கள், வெளியே கான்ஸ்டிடியூஷனை காப்பாதுறன்னு சொல்லுவாங்க. மனு தர்மம் காலங்காலமாக மனதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா மோடி மனசுல ஒரு ஆறாத வடுங்க அது. அதாவது செங்கோலை பிடிக்கும் போது ஒரு போஸ்ட் கொடுத்தாருல்ல, ஆமாங்க, அது அப்படி இப்படி இந்த ஸ்கூல் என்சிசி பரேட்ல போய் இந்த மாதிரி அது மாதிரி ஃப்ரண்ட்ல அந்த பிளாக தூக்கிட்டு போற மாதிரி அப்படி ஒரு பிடிச்சிட்டு போனா இல்லையா. அது அந்த இருந்த 303 240 ஆச்சு. இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து நாங்க ஆதரிக்கிறோம்னுட்டு உள்ள அந்த பாராளுமன்ற மைய மண்டபத்துல என்டிஏ கூட்டணி தேர்ந்தெடுக்குது. அப்படி எந்திரிச்சு வந்தாங்க, அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு கிட்ட அப்படி நெடுஞ்சாங்கடையா உடம்பு வளைஞ்சு உழுந்து கும்பிட்டாரு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பணிவை கடைசியா அத வேற ஞாபகப்படுத்தீங்களா? அவரை அம்மா ஞாபகப்படுத்தீங்க. நான் ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா, இவ்வளவு பேர் இவ்வளவு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, ஆதரவாவும் சரி எதிர்ப்பாவும் சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இது எதிர்ப்பே பொருட்படுத்தாம ஒரு ஆள் கேரக்டர் தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம எடப்பாடி என்ன ஏதோ அறிவிப்பு கொடுத்தாங்களா? அவரு டைரக்டா அறிக்கை 24 மணி நேரத்தை கடந்து ஒன்னும் கொடுக்கல. ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல இருந்து ஜெயக்குமார் கேட்கும்போது அப்படி செஞ்சு சொல்லியிருக்க கூடாது, சொன்னா தவறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டு போயிட்டாரு. தவிர கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாவோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ விஜய் எல்லாம் அறிக்கை விட்டாச்சு, சீமான் கொந்தளிச்சுட்டாப்ல. விஜய்க்கு கூட அவங்க அட்மின் ரெடி பண்ணி கொடுத்து கூட அமித்ஷா வந்துருச்சு இல்ல, அமித்ஷான் பேரை சொல்லலாம், உள்துறை அமைச்சர் சொல்லி ஒரு அறிக்கை வந்துருச்சு இல்ல, உங்க பொறுப்புல இருந்துட்டு. கமலஹாசன் கொடுத்த அறிக்கையில பாஜகனும் கிடையாது, அமித்ஷானும் கிடையாது, உள்துறையினும் கிடையாது, இந்த வார்த்தைகள்லாம் இல்லாம ஒரு அறிக்கை 3 பத்தி இங்கிலீஷ்ல அப்புறம் 3 பத்தி தமிழ்ல. அம்பேத்கரை பத்தி எப்ப பேசினாலும் கொண்டு வந்து காந்தி உள்ள நுழைச்சிடுறாரு. அது கமலஹாசனுடைய புரிதல். நானும் அறிக்கை கொடுத்தப்பா. அதாவது அவர் இப்படி என்னதான் சொல்ல வர்றாருன்னு இப்ப யாருக்கும் புரியாதுங்கிறது தான் அவருடைய ஹைலைட்டு. அவர் வரைக்கும் அறிக்கை விட்டாரு. அவரு இங்க தமிழ்நாட்டுல இருக்காரா, யூஎஸ் போனாருனாங்க, நாட்டிலே இல்லைன்னா ஒரு அறிக்கை விட்டாரு. நீங்க இங்கிட்ட சேலத்துல இருக்கீங்க, இல்ல இங்கிட்ட சென்னையில வந்திருக்க போறீங்க, இப்பதான் பொதுக்குழு முடிஞ்சது, ஒரு அறிக்கையை விட்டுட்டு அம்பேத்கர் இவ்வளவு தப்பா பேசிட்டாரு, நீங்க பிஜேபிக்கு நாங்கள் எதிரின்னு பேசுறாரு. ஆனா போன வாரம் போய் ஒன் இந்தியா ஒன் நேஷனுக்கு வந்து ஆதரவெல்லாம் தெரிவிக்கிறாங்க. அவங்க அதாவது பார்லிமெண்ட் டிஸ்கஷனுக்கு வர்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாமக கூட நீங்க வேறு மாறுதல் கதவுக்கான ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஏன் ஆதரவிக்க தெரியும், என்னைக்கு எப்படி நம்ம முதல்வர் ஆக போறோம். ஆமா, சில செய்தியை பார்க்கலையே. நம்ம மருத்துவர் ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு? மருத்துவர் ஐயா அதான் இந்த மாசம் 26ன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு தழுவிய அண்ட நடுநடுங்க ஒரு மாபெரும் போராட்டத்துக்கான வேலைகள்ல இருப்பாருன்னு சொல்லிட்டாரு, அறிவிச்சிட்டாரு. ஏன்னா 1000 நாள் ஆகுதான். எதுக்குங்க 1000 நாள்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது, நீங்க அவசரமா வன்னியர்களுக்கு கொடுத்த 10.5% செல்லாதன்னு தீர்ப்பு கொடுத்து 1000 நாள் ஆயிடுச்சான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடஒதுக்கீடு யாரு கொடுத்தா? எடப்பாடி பீரியட்ல கொடுத்தாங்க. நீங்க ட்ரெயின்ல கல்ல விட்டு எரிஞ்சு வாங்கினீங்க. இந்த பக்கம் போற ட்ரெயின்ல, இந்த பக்கம் எழுத்தாப்புல வர ட்ரெயின்ல கிடையாது. இங்க பாருங்க, சும்மா இருங்க. அவங்க எல்லாருமே ட்ரெயின்ல ஏறிக்கணும், ட்ரெயின்ல போட்டலங்க. எல்லாம் பாருங்க, ட்ரெயின் வருது, நாம போய் இடம் நிக்கணும், இதுதான் பண்பாடு, இதுதான் போராட்டம். ஆனா இப்படி போற ட்ரெயின்ல போயிட்டு எங்களா ட்ரெயின் வர பின்னாடி போயிட்டு இருக்கா ட்ரெயினுங்கிறாங்க. அப்படி ஒரு போராட்டம் அது. அப்படி ஒரு கல்ல அடிக்கணும் சொன்னீங்க, எந்த பக்கம் ட்ரெயின் சொன்னீங்களா? அப்படி போராட்டம் நடத்தி நிறுத்தி இதெல்லாம் எனக்கு என்னன்னா 10.5 கொடுக்க வேண்டியது மாநில அரசு. பஸ்ல கல்ல விட்டா கூட ஸ்டேட் கவர்மெண்ட், டிஎன்எஸ்டி, ரயில்வேல எதுக்கே கல்ல விட்டு எரிஞ்சிக்கிறது இப்ப வரைக்கும் அதான இரும்பு அடிச்சா உடையாது. இப்ப இவங்க எல்லாம் இறக்கி விட்டு அடிச்சு இது பண்ணி கூட்டணிக்கு சீட்டை வாங்கிட்டீங்க. 10.5 கொடுத்தாங்க, அது செல்லாதுன்னு கொடுத்துட்டாங்க. செல்லாதுன்னா எந்த டேட்டாலும் நீங்க எப்படி கொடுப்பீங்க, கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, ஸ்டாலின் அதையே 1000 நாளா அதுல கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இப்ப போராட்டம்ன்றதுக்கு இப்ப பழைய திரட்டுவாங்க. அந்த வார்ம் எல்லாம் பண்ணி மேட்சுக்கு இறங்கணும் இல்லையா. அடுத்தது கல்லெல்லாம் கரெக்டா சைஸ் பார்த்து கோட்டெல்லாம் போட்டு டெல்லிக்கு வர போனாரு அவரு. பிஜேபி ஏதாவது கோக்குமாக்கான மசோதா கொண்டு வராங்கன்னா முதல்ல போய் அட்டரன்ஸ்ல எஸ் சார் சொல்லிட்டு அது. எனக்கு ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் வந்து இன்னைக்கு டேபிளுக்கு வரப்போகுது, நீ கான்ஸ்டியூஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க, பார்லிமெண்ட்ல வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ ஆறுங்க, ஆனா தலைவன் போய் கரெக்டா அந்த உட்கார்ந்துருக்காரு பார்லிமெண்ட்ல. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மெசேஜ் போட்டாங்களோ, தம்பி இன்னைக்காவது பாராளுமன்றத்துக்கு வாங்க, தயவு செஞ்சு வாங்க சொல்லி மெசேஜ் போட்டாங்க. முன்னாடி பார்த்தா அதுக்கு முன்னாடி 10 நாள் ஆளையே காணோம், எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் ஆக்சுவலா டிவி டிபேட்ல எல்லாம் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
எவனோ ஒருத்தன் காதுல இருக்கிற ஸ்டெத்தஸ்கோப் காதுல மாட்டாம வைத்தியம் பார்த்தாரு. தாங்க யாரோ இழுத்து விட்டுட்டாங்க கையில வைக்கும் போது பத்தல ஒரு சரி இப்ப சத்தம் கேட்கலனாச்சும் தோணி இருக்கல, காதுக்குள்ள ஏதோ காத்தெல்லாம் போயிட்டு இருக்கு, ஸ்டெத்தஸ்கோப் வச்சா அவருக்கு தோணி இருக்கு. அதுக்கு ஞான கண்ணு இருக்கு, அவருக்கு ஞான காது, அது காது கேட்டிருக்கு. அவர் பாவங்க. ரெண்டாவது பார்லிமெண்ட்ல வீரவசனம் எல்லாம் பேசியிருக்காரு. அது கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ங்கிறதுனால அதுல இவர் பேசி முடிச்சா அன்னைக்கு நைட்டு தான் அமித்ஷா அம்பேத்கர் பத்தி இப்படி பேசினது. அவருக்கு இருந்தாரா, அது வரைக்கும் இருந்தாரா, அப்புறம் கிளம்பி ஃப்ளைட் ஏறி வந்துட்டாரா, இல்லை அதை மாட்டி ஹிந்தியில இருந்து இங்கிலீஷ்ல ஒரு மொழிமாற்றம் பண்ணி கேட்டாராங்கிறதெல்லாம் தனி வச்சுக்கோங்க. இங்க அண்ணாமலைஜியில இருந்து எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதரவோ எதிர்ப்பதோ நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. ஜான் பாண்டியன்லாம் அன்னைக்கு அறிக்கை விட்டுட்டாரு. இது வந்து அமித்ஷா அவருடைய பேச்சை திட்டமிட்டு திரிக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க. மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில முழுக்க முழுக்க எல்லாருக்குமான சப்கா சாத் சப்கா விகாஸ் மாதிரி அவர் அந்த எண்ணத்துல இவர் வந்து எல்லாருக்குமான தலைவராக இருந்து குறிப்பா தலித் மக்கள் வாழ்க்கை குறித்து மேம்படுத்தணும்னு அவர் ரொம்ப முயற்சி பண்ணி அமித்ஷாவும் மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்க நம்பணும். இது அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது திட்டமிட்டு திரிபுவாதமா செஞ்சிருக்காங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த பேசுறாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி அவரு ஏதாச்சும் சொல்லியிருக்கணும் ஆப்வியஸா. ஆனா இதுல ஸ்டாண்டே எடுக்காம இருக்காங்கல்ல, அந்த இடம் தான் நம்ம சந்தேகம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிற கேள்வி. அவருக்கு கூட்டணிக்கு விசிகா வரணுமா, கூட்டணிக்கு எல்லாரும் வந்துடணுமா. ஆனா அம்பேத்கர் ஒரு தப்பா பேசினா நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. பாஜக எதிர்க்காதவங்க எல்லாம் என் கூட வான்னு ஒரு வேலை கூப்பிடுறாங்கன்னா அது என்ன மாதிரியான ஈக்குவேஷன் ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற ஒரு இடையில ஒரு 2-3 நாள் நிர்மலா சீதாராமன் வேற பார்லிமெண்ட்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா வீரவசனம் எல்லாம் பேசிச்சு. ஐயோ அவங்க நீங்க சொல்றீங்கன்னா திடீர்னு பார்த்தா லோக்சபால இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ராஜ்யசபால இருக்காங்க, எங்க போனாலும் சரி. ஆனா அந்த அந்த கேட்கிற கேள்விக்கான ஆட்டிடியூட் இருக்குல்ல, கம்ப்ளீட்டா எதிரில் இருக்கிறவங்களை எரிச்சல் படுத்தக்கூடியதாக. அதாவது இந்த இடத்துல நான் தான் கொடுக்குறேன், நீங்க கொடுத்தா இருக்கிறத வாங்கிட்டு போங்கிற ஒரு டோன் இருக்குல்ல. மேற்கு வங்கத்துல இருந்து அவ்வளவு அது கெஞ்சாத குறையா பேசுறாங்க. நாங்க ரெக்வஸ்ட் பண்றோம், எங்களுக்கு 1 லட்சம் கோடி வர வேண்டி இருக்கு, நீங்க என்ன ரிலீஸ் பண்ணாம இருக்கீங்க, 100 நாள் வேலை திட்டம் எம்என் ரேகால வரல அப்படின்ட்டு அவங்க அந்த 2 ஆக்சுவலா மத்த எம்பிஸ் எல்லாம் லஞ்ச் டைம்ல போயிட்டாங்க. 2 வயது முதிர்ந்த சீனியர் எம்பிஸ் இருந்து அதுதாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஏதோ விஷயம் தெரிஞ்ச ஆள் இருக்கும்போது உள்ள கேட்டா அவங்க எதிர்கேள்வி கேட்பாங்க, பதில் தெரியாம மாட்டிப்பாங்க. உள்ள வந்து சால்வை இப்படி போட்டுக்கிட்டு பேசிட்டே இருக்கு. நான் என்ன கேக்குறேன், வெஸ்ட் பெங்காலுக்குள் லேபர்ஸ் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, 100 நாள் வேலை திட்டம் வரல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு இலக்கிலேருந்து எக்கச்சக்கமான பேர் 100 நாள் வேலை திட்டத்தை பணத்தை நிறுத்தி விட்டாங்க. அந்த மக்கள் ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, சவுத் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கடைசியா நடந்த குறிப்பா இந்த ஒரிசா ரூட்ல நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல செத்து போனதுல பெங்காலி லேபர்ஸ் அவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. பாவம், அவங்க எங்க குடும்பமோ குழந்தைய கூட்டிட்டு தமிழ்நாட்டை நோக்கி, கேரளாவை நோக்கி, ஆந்திராவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாநிலத்துக்கு நீங்க பணம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் ரொம்ப, அதாவது இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய மையமா இருந்த பெங்கால் சுதந்திர போராட்டத்தின் எழுச்சி, ரவீந்திரநாத் தாகூரும் சுபாஷ் சந்திர போஸும் பிறந்த அந்த மண்ணுக்கு, அந்த மக்களுக்கு நீங்க 5 காசு தர மாட்டேங்கிறீங்க. ஆனா சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசுவீங்க, நாங்க தான் வந்து இந்தியாவே வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து வெற்றிகர வச்சாங்க கதையெல்லாம் விடுவாங்க. அந்த மக்களுக்கு 100 நாள் வேலை திட்ட காசு தர மாட்டேங்க, ஃபண்டே அலாட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கேயே வேலை கிடைக்கும்னு பார்த்தா 100 நாள் வேலைக்கு காசு கொடுக்கலாம். ட்ரெயின் ஏறி வந்தான்னா வர ட்ரெயினையும் நீங்க ஒழுங்கா பாக்க மாட்டீங்க. கேட்டா கவாஜ் பொருத்தணும்பாங்க, கவாஜுக்கு காசு அலாட் பண்ணவே மாட்டாங்க, பணம் அலாட் பண்ண மாட்டாங்க. ஆனா பல கோடியா வந்தே பாரத்துக்கு அலாட் பண்ணி அதுவும் ஒரு வாட்டர் ட்ரெயினை செஞ்சு அது எருமாடி இடிச்சு ஃப்ரண்ட்ல இன்ஜின் நசுக்கிற அளவுல செஞ்சு வச்சிருவாங்க. எதுலையுமே அதாவது மக்களை பொருட்படுத்துறது கிடையாது. ரெண்டாவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பசுமாட்டை இடிச்ச பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, வந்தே பாரத் ரயில், மேபி ரயில் மேல கூட கேஸ் போட்டுருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்துல போய் பசுமாட்டை இடிச்சா ரயில் மேல கேஸ் போட்டுருப்பாங்க. பேசுறீங்க நீங்க, முக்கியமான விஷயம் எவ்வளவு முக்கியம். நாட்டோடைய தேசிய விலங்காக அறிவிக்க சொல்றாங்க. யாரு? ஆர்எஸ்எஸ் குரூப் தான். அது மேல நீ தான் ட்ரெயின் ஒழுங்கா ஓட்டுன்னு சொல்லி நல்ல வேளை பைலட் மேல வழக்கு போட மாட்டாங்க. அது வரைக்கும் நல்லது. பைலட் ஆக்சுவலா இவங்க ஊருக்கு வழியா இவங்க ட்ரெயினை விட்டுருக்காங்கிறதே முதல்ல உள்ளபடி நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு தான் பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பாஜக சொல்லுது, நாங்க தான் வந்து அம்பேத்கருக்கு சிலை வச்சோம், நாங்க தான் அம்பேத்கருக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம். எப்பா நீங்க சிலெல்லாம் நல்லா வைப்பீங்க, நம்ம ஊரு சொல்லுவாங்கல்ல, நான் சிலெல்லாம் வச்சுட்டு ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எல்லாம் குறைச்சிட்டாங்க. தலித் மக்களுக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமா, நான் என்ன கேக்குறேன், ஓபிசி, எம்பிசி, எஸ்சி மக்கள்ல, குறிப்பா எஸ்சி மக்கள்ல யூஜிசியில போய் பிஹெச்டி போய் சேரக்கூடிய நிறைய பேர்த்துக்கு பணத்தை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. 5 மாசம் 4 மாசம். இப்ப இடையில பாத்தீங்கன்னா ஜேஎன்யூல ஒரு போராட்டம் வந்துச்சு,
மாணவர்கள் வந்து அறிவிச்சாங்க. யூஜிசி வந்து எங்க ஸ்காலர்ஷிப்பை தரமாட்டேங்குது. ஏங்க 5 மாசம் 6 மாசம் அவன் பிஹெச்டிக்கு ஜிஆர்எஃப் கிளியர் பண்ணி வந்திருக்கான், அவனுக்கு நீ ஸ்காலர்ஷிப் தரமாட்டேங்கிற. 4 மாசம் ஸ்காலர்ஷிப் தரலன்னா என்ன பண்ணுவான் அந்த பையன்? படிக்கிறத விட்டு வேலைக்கு போவான். அப்போ இங்க இருக்கக்கூடிய தலித் மாணவர்கள் பிஹெச்டி பண்ணிடக்கூடாது, அவன் ஒரு போஸ்ட் டாக்டரேட் வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ராடுக்கு படிக்க போனவங்களுக்கு பாதியிலேயே ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டிருக்கு. இங்க இருந்து கொடுக்க வேண்டிய உதவித்தொகை, அவன் அப்ராட்ல ரிசர்ச் ஸ்டடிக்கு போயிட்டு இங்க இருந்து இந்த ஸ்டைஃபண்ட் இல்லாம ஸ்காலர்ஷிப் நீங்க கொடுக்காம அவங்க என்ன வேலை பண்ணணும்? திரும்ப பாதியில நிறுத்திட்டு வரணுங்கிறது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, குறிப்பாக தலித் மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக்ல அதே மாதிரி பிஹெச்டிக்கு போற மாணவர்களுக்கு இப்ப ஸ்காலர்ஷிப்பே கொடுக்கறது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேருக்கு, நான் வந்து அவங்க வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களே ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் ஃபோன் பண்ணினா அந்த யூஜிசியில ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறானா, இங்கிலீஷ்ல பேசினா ஹிந்தியில பேசுறானா, ஹிந்தியில பேசினா போனை கட் பண்ணிடுறானா, ஏன்டா பணம் ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறானா. டே, மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ஃபண்ட் இல்லையா? நாங்க செலவழிக்கிறது தான் எங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு. நான் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல எங்ககிட்ட ஃபண்ட் இருக்காது. நான் என்ன கேட்கறேன், நீ சிலையை வச்சிருவ, அதுவும் ஒரு ஏதோ பேருக்கு 2 சிலையை வச்சுட்டு நாங்க செலவச்சோங்கிறது, ஆனா மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது கிடையாது. இது ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எல் முருகன் அவர்களை பாஜகவின் தலைவராக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான எந்த ஸ்காலர்ஷிப்போ எந்த நல்ல விஷயமோ எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல வந்து அருந்ததியர் இடஒதுக்கீடு கூட கலைஞர் காலத்துல தான் வந்துச்சு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் தலித்துக்கு எதிரான சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிளப்புவாங்க. கிளப்புறது யாரு? RSS பாஜக. அப்ப இவங்க இவ்வளவு பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாள அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அடையாள அரசியலை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு தேர்தல் பிரச்சனையை பேசுறது விடாம அம்பேத்கரை பத்தி பேசி எல்லாத்தையும் காலி பண்றாங்க. அம்பேத்கர்ங்கிறது ஒரு மனசுல இருந்தது வாயில வந்துச்சு, ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதுக்கு அங்க ஒரு தேர்தல் நடந்தது. நீங்க யாரெல்லாம் ஒப்புதல் கொடுக்குறீங்க, யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு தேர்தல் தெரியுங்களா? எல்லாம் அமுத்திட்டு இருக்கான், பசர் அடிச்சிருச்சு. ஆதரிக்கலாம் பச்சை அழுத்து, ஆதரிக்காதவங்க சிகப்பு அழுத்துன்றான். அழுத்தினா ஓட்டு விழுகல. என்னங்கன்னா மிஷின் ரிப்பேர். உலகத்திலேயே ஒரு நாடு ஒரு தேர்தலை 2 முறை நடத்திய ஒரே பெருமைக்குரிய கட்சி மாண்புமிகு சபாநாயகர் ஓம் பிர்லாவும் பிரதமர். நாங்க இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல் வரையும் ஒரே ஈவிஎம். அன்னைக்கு காலையில நானும் வளவன் கூட அவர் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவனே சொன்னாரு, என்னன்னு தெரியல, இந்தியா கூட்டணி எம்பிக்கள் யாரும் ஓட்டு போடல, எங்க வெளியே போயிட்டாங்களா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் உள்ளபடியே நினைச்சேன், யாரையாவது பார்லிமெண்ட் வந்துட்டு சமோசா சாப்பிட போயிட்டாங்களா, 170 பேர் ஓட்டு போடல. ஏன்னா மொத்தம் 300 பேர் தான், 320 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆளை காணா, பிஜேபி எம்பி ஒரு 70 பேரை காணா, இவங்க இந்த பக்கம் ஒரு 100 பேரை காணா. என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த அவங்க சீட்டை காட்டுறாங்க, பச்சை சிவப்பு இடத்துல நடுல காலியா இருக்கு. பூரா பேரும் பார்லிமெண்ட்டுக்கு போகாம எங்கேயும் செகண்ட் ஷோ சினிமா போயிட்டாங்க. ரேஞ்சுக்கு யோசிச்சோம்னா உள்ள உட்காந்துட்டு என் ஓட்டு உள்ளன்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கான். சன்செட் டிவி தெளிவா ஆடியோ கட் பண்ணிட்டான். அவன் எந்திரிச்சு இந்த மாதிரி நான் அமக்கு நான் ஒர்க் ஆகல, நீங்க என்ன மிஸ்ரு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நாங்க உங்களுக்கு பேப்பர் தரோம். அதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்காங்க, திருப்பி சுத்தியா அப்படி வந்துட்டே இருக்கு. அதை வாங்கி அப்புறம் அவங்க கிட்ட எஸ்னோ டிக் பண்ண சொல்லி அதை தனியா பிரிச்சு இதை கூட்டி விட்டு அது கூட சேர்த்து மொத்தமா கூட்டி இவங்க சு வெங்கடேஷ் ஒரு ட்வீட் வேற போட்டிருந்தாரு. அது ரொம்ப அபாரமான விஷயம். நான் கூட நினைச்சேன், பாஜக ஏதோ பெரிய லெவல்ல யோசிக்குது, இவங்களுக்கு ஃபேவரா வர வேண்டிய ஒரு எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஓட்டு வந்தா போதும்னு நினைச்சிட்டு இப்படி மைக்கெல்லாம் இந்த ஓட்டு போடுற மிஷினை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்களே ஒரு சீட்டை கொடுக்குறாங்க, இந்தாங்க இந்த சீட்ல ஓட்டு. அதுக்கு முதல்ல இந்த சீட்டை கொடுத்து ஆரம்பம் நீங்க திரும்ப மிஷினுக்கு போகும்போதெல்லாம் இதுதான் நடக்குங்கிறது. ஆனா நியாயப்படி பாத்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தங்கள் பண்ணாங்க பாத்தீங்களா, இதைத்தான் டிஸ்கஷனே பண்ணிருக்கணும். நீங்க வந்து சட்டத்தை படிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த 82 செக்ஷன் 1 இருக்கட்டும், 172 இருக்கட்டும், இதுல இவங்க மோசமான மாற்றங்களை பண்ணிருக்காங்க. அந்த மாற்றங்களை குறித்து தான் நம்ம விவாதிச்சிருக்கணும். ஆனா வேணும்னே என்னை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா வந்து அம்பேத்கரை இழுத்து விட்டு 2 நாள் டிஸ்கஷனை மாத்திட்டாரோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அவரு அமித்ஷா நினைச்சிருக்க மாட்டார் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப முக்கியம். சும்மா இல்லையா, ஆக்சுவலா இந்த 2 நாளைக்கு அவங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருந்திருப்பாங்க. இது ஃபயர் ஆகும், அவங்க பயந்துட்டாங்க. முக்கியமான இந்த ஒரு நாள் ஒரு தேர்தல் பிரச்சனையில இப்ப நானும் நீங்களும் கூட உட்கார்ந்து அந்த ஆர்டிகல்ஸை வந்து என்னென்ன டிராஃப்ட்ல என்னென்ன கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த சப்செக்ஷன் 1 எல்லாம் அதுல வந்து இந்திய ஜனாதிபதிக்கு கூடுதல் அதிகாரங்கள் கொடுக்கப்படுது, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எலெக்ஷன் கமிஷன் நடச்சா தேர்தல் நடத்தலாம், ஆனா தேர்தல் நடத்த வேண்டாம். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்குங்கிறது மாநில அரசினுடைய சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட்.
ஆனா எலெக்ஷன் நடத்த இது உகந்த சூழல் இல்லை, இந்த ஸ்டேட்ல நடத்த வேண்டாம்னு தேர்தல் ஆணையமே அவங்களா சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து நாங்கள் நடத்த மாட்டோம், அடுத்து 6 மாசம் கழிச்சு இல்லை எப்போ வேணாலும் தோணும்போது நடத்திப்போங்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு போகுது. இப்போ நான் கூட இது விஷயமா நீங்க பேசும்போது சொன்னேன், இப்போ மகாராஷ்டிராவுக்கு 4 மாசம் கழிச்சு தான் தேர்தல் வச்சாங்க, அது மாதிரி இது இருக்கும்போது தான் நான் நினைச்சேன் ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு தேர்தல் வைப்பாங்கன்னு. கடைசியில் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்கானுங்க. 5 மாசம் கழிச்சு தேர்தல் வச்சாலும் சரி, 1 வருஷம் கழிச்சு தேர்தல் வச்சாலும் அந்த 5 வருஷம் பீரியட் கிடையாதாமே. நீங்க ஒரு தேர்தல்ல எல்லாம் சரியா இருந்தாலும் எங்களுக்கு தோணலன்னு தள்ளி வச்சுட்டா, இப்ப இன்னைய டேட்டுக்கு நீங்க என்னைக்கு தேர்தல் வச்சாலும் 5 வருஷத்துக்கு அந்த டென்யூர் ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்க நினைச்சா தள்ளி வைக்கிறாங்க. 1 வருஷம் நடத்தாமலே வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர கவர்மெண்ட்டுக்கு 4 வருஷம் தான் டென்யூர் அப்படிங்கிற 5 வருஷத்துல இருந்து அந்த 1 வருஷம் வச்சுட்டாங்க. அந்த 1 வருஷம் ஆட்சி நடத்தலனாலும் அது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு அவ்வளவு தூரம் அந்த 5 வருஷங்கிறது கிடையாது. அப்ப மக்களுடைய வாக்குக்கான மதிப்பு இவங்க நினைக்கிற இஷ்டத்துக்கு நான் ஓட்டு போட்டா 5 வருஷம் கவர்மெண்ட் இருக்கும் நீ நினைக்காத, அது 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா நான் முடிவு பண்றேன். 4 வருஷமே இவங்க வந்து அந்த 4 வருஷமே நடத்த விடுவாங்க. ஒரு பலம் இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வச்சு 5 வருஷம் சொன்ன. நீ என்ன சொன்ன? ஒரு நாடு ஒரு தேர்தல் தான் சொன்ன. தேர்தலே காணவிடா, ஒரு நாடு ஒரு தேர்தல் கிடையாது, ஒரு நாடு பாதி தேர்தல் தான் நடக்குது. இதுக்கு அதான் சொன்னாங்க, ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்தா இதுதான் இந்தியாவில் நடக்குற கடைசி தேர்தல் அப்படின்னு சொன்னாங்க. ஜனநாயகமா நடக்கக்கூடிய கடைசி தேர்தலா இருக்கும். இதுல இன்னும் ஒரு பாயிண்ட், ஜனாதிபதி தலையில தூக்கி இப்படி ஒரு அதிகாரத்தை நம்ம இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தது ஒரு ரப்பர் ஸ்டாம்பா வச்சதுக்கான காரணம், அங்க உட்கார்ற ஒரு தனிநபர் நினைச்சிட்டா ஒட்டுமொத்தமா நாட்டினுடைய எல்லாத்தையும் மாத்திரக்கூடாது, அந்த அதிகாரம் கூடாதுங்கிறதுலதான் கான்சியஸா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சரவையினுடைய ஆலோசனையின் பேரில் அப்படிங்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன பண்றாங்க, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, தொங்கு பாராளுமன்றம் வந்ததுன்னா குடியரசுத் தலைவர் வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீ போல் போஸ்ட் போல யாராவது நம்பர் இருந்தா கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பெரிய கட்சி எந்த கட்சிக்கு அதிக இருக்கோ அவங்கள கூப்பிட்டு நீங்க அமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் எதுவும் கிடையாதான். ஜனாதிபதி தனக்கு தோன்றுகிற ஒருவரை, ஒரு எம்பியை நீங்க தான் பிரதமர் பதவி கொடுத்துருவாங்களாம். கொடுத்துட்டு அடுத்து எப்ப தேர்தல் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். மெஜாரிட்டி எல்லாம் காட்ட வேண்டாம். தொங்கு பாராளுமன்றம் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது. இப்ப என்னன்னா பிரதமர் ஆக்கிட்டாங்கல்ல, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாமர்த்தியத்தை பயன்படுத்தி இடியா ஐடியாவது ஏவி எம்பிக்களை கடத்தி கொண்டு வந்து ஆட்சி அமைச்சா அவர் சாமர்த்தியம். இல்லைன்னா அடுத்து எப்ப தேர்தல்ங்கிறது அதிகாரம் அந்த பிரதமர்கிட்ட இருக்கும். அந்த அவர் யாருங்கிறத குடியரசுத் தலைவர் அவங்களா தோன்றவங்களுக்கு பெருசா இருக்கு. இது வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் சிம்பிளா சொன்னீங்களா, இத சொன்னீங்களா, சிக்கலோட பெருசா இருக்கப்பா. இவங்க நினைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் அவங்களுக்கு மெஜாரிட்டியே இருக்காது ஒரு கட்சிக்கு, எப்பா நீ தான் பிரதமர்னு பிரசிடண்ட் கை காமிச்சிருவாரு. இப்போ மோடி இருக்காரு, இந்த தேர்தல் அடுத்து வரக்கூடிய தேர்தல் வந்து மெஜாரிட்டி இல்லாம தோத்து போறாருன்னு வச்சுங்களேன், ஒரு எம்பி 10 எம்பி 50 எம்பி இருக்குன்னா அதை வச்சே பாஜகவுக்கு ஆட்சியை கொடுத்துருவாங்க. பாஜக உட்காந்துரும், எப்ப அவனுக்கு டைம் இருக்கு, இன்னொரு 1 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நடத்தலாம், இல்ல 6 மாசம் எலெக்ஷன் நடத்தலாம், அதுக்குள்ள உனக்கு இடி இருக்கு, ஐடி இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு, எப்படியாவது உனக்கு ஆதரவு திரட்டிட்டு கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணி காட்டிட்டு 5 வருஷம் நீ இருந்துக்கு, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு தேர்தலே நடத்த வேண்டாம் அப்படிங்கிறேன். தேர்தல் எதுக்கு ஊரை ஏமாத்துறீங்க? அது கடைசி கட்டங்க. நீங்க கிளைமேக்ஸ் முத காட்சியிலே ஓட்டினா படம் பார்க்க மாட்டான். இன்னொரு விஷயம் அப்படி போடுவாங்க. தேர்தல் ஆணையம் இருக்காங்க பாத்தீங்களா, தேர்தல் இந்த மாநிலத்துல வைக்க முடியல, நடத்த முடியல அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது அவங்களோட ஒப்பீனியனா, மாநில அரசாங்கத்தோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்க வேண்டியது இல்லையா? முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்பீனியன். தேர்தல் ஆணையம் அப்படிங்கறது கடந்த காலங்கள் எப்படி செயல்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து முழுக்க பாஜக மத்திய அரசாங்கத்தோட கையில செயல்பட்டு இருக்கு. நான் என்ன கேக்குறேன், நீ ஒரு மாநிலத்தை தேர்தல் வைக்க மாட்டேன்னு சொல்றேன், ஏன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எங்க ஒப்பீனியன்ல நாங்க வைக்கிறோம்னா விருப்பம் கிடையாது. நீ டெப்டேஷன்ல வந்துட்டு போற ஒரு அதிகாரி, மாநிலத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏதாவது சும்மா இருக்கிற பதவியில இருக்கட்டும்னு ஒரு ரொட்டேஷன்ல டிரான்ஸ்ஃபர்ல போட்டு உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்த இல்லைன்னா நீ என்ன உளவுத்துறையிட்ட ரிப்போர்ட் வாங்கினியா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை டிஜிபிட்ட ரிப்போர்ட் வாங்குவியா, உள்துறை அமைச்சர் யாரோ அங்க கேட்பியா, இல்ல முதலமைச்சர் அவங்க கிட்ட அட்வைஸ் வாங்குவியா? எதுவும் நான் பண்ண மாட்டேன்.
நான் ஒரு அதிகாரி நீ போட்டிருக்காங்க, எனக்கு இப்ப தோணல நான் வைக்க மாட்டேன்னா அப்படின்னு சொன்னா வைக்க முடியாது. 6 மாசம் தேர்தல் இல்லாம கூட ஒரு மாநிலம் இருக்கும், 2 ஆண்டுகள் கூட தேர்தல் நடத்தாம ஒரு மாநிலத்தை வச்சிருக்காங்க. ஆனா இந்த 6 மாசமோ 2 வருஷமோ ஏற்கனவே வெற்றி பெற்று 5 வருஷம் இருந்த கவர்மெண்ட் இருக்காது, குடியரசுத் தலைவர் கையில இருக்கும். குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட். அப்ப நீங்க நடத்த போறது ஒரு நாடு ஒரு தேர்தல்லாம் கிடையாது, வேற ஒரு அஜெண்டா இருக்கு உங்களுக்கு. ஒரு என்ன அஜெண்டானா, ஏற்கனவே இங்க முதல்வரோட மாநில அரசுகளுடைய உரிமையெல்லாம் இவங்க பறிச்சிட்டாங்க. இன்னும் ஏன் பண்ணி இந்த கொஞ்சம் நஞ்சம் வச்சு கஷ்டப்படுறேன், அதையும் நான் பிடிக்கிறேன். எலெக்ஷன் கமிஷனோ கவர்னரோ ஜனாதிபதியோ இப்படியே வச்சு நாங்க ஓட்டிக்கிறோம், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். பேஷ்வாக்கள்னு போட்டு விட்டுட்டு ஒரு நிர்வாக அதிகாரின்னு போட்டுறாங்க சமஸ்தானத்துல, வரிய வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரியை போட்டுட்டு அவர் கலெக்ட் பண்ணி நீங்க கொடுப்பாரு. கூட காஷ்மீரை பத்தி இதுல ஒரு ஒப்பீடு பண்ணி சொன்னீங்க, நீங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. காஷ்மீருக்கு இந்த சட்டம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே 5 வருஷம் எலெக்ஷன் நடக்கல. ஆட்சியை கழிச்சு 5 வருஷம் எலெக்ஷன் நடத்தாம டைரக்டா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இவங்க வச்சிருந்தாங்க ஒரு மாநிலத்தை. உலகத்துல ஒரு நிலப்பரப்புல 5 ஆண்டுகள் தேர்தலே நடத்தாம ஜனநாயக பூர்வமாக ஆட்கள் வந்து தேர்தலே செலக்ட் பண்ணாம ஒரு கவர்மெண்ட் இருந்திருக்கு. கேட்டா அங்க அசாதாரணமான சூழல், தேர்தல் நடத்த முடியல சொன்னாங்க. ஆனா நடுவுல ஒரு தேர்தல் நடந்துச்சு. இது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கோ இல்ல இங்க இருக்கிற மாநிலத்துக்கோ வரைக்கும் எத்தனை நேரம் ஆகும்? நீங்க சொன்ன மாதிரி நடுவுல எம்பி எலெக்ஷன் வைக்கிறாங்க, மோடிக்கு ஓட்டு போற தேர்தலை வச்சாங்க, பக்கத்துல ஒரு பொட்டி வச்சா சிஎம்க்கு அவன் குத்த போறான். ஆனா அதுக்கு வந்து சூழல் சரியில்லை, அசாதாரணமா இருக்கு. ஏதா பக்கத்துல ஒரு பொட்டி வச்சா எங்களுக்கு நடத்தும் போது சரியா இருக்கு, உங்களுக்கு நடக்கும் போது சரியில்லை. ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு நடத்த முடியாது. உங்களுக்கு வந்தா தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்னா நான் ஏன் நடத்த முடியாது. இதுல கூத்து இல்லைன்னா நீங்க போட்டு அப்பாயின்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்த ஒரு கவர்னரே வெளியில வந்து அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு, புல்வாமால இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணீங்கன்னு ஒரு கவர்னர் சத்யபால் மலிக் சொல்லிட்டாரு. நீங்க அப்ப அந்த அதாவது அதிகாரிகளை இல்ல ஒரு ஆளை வச்சு நியமிக்கிறது அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்களுடைய நிலைமை நம்ம பார்த்தோம்னா இவங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி ஆக்குறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. ரெண்டாவது இதுல முக்கியமான விஷயம் என்ன, பாராளுமன்றம் எவ்வளவு காலம் இயங்குமோ, எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் இயங்குமோ அதன் அடிப்படையில தான் மாநில சட்டமன்றங்களும் இயங்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருக்கே தவிர ஒரு நாடு ஒரு தேர்தல் உங்க நோக்கமா இல்லை. அப்ப என்னன்னா பாராளுமன்றத்துக்கு கீழே மாநில சட்டமன்றத்தை சபார்டினேட் பண்றாங்க, அது ஈக்குவலைஸ் பண்றாங்க. இது வந்து எப்படி ஈக்குவலைஸ் பண்றாங்கன்னா, ஈக்குவலைஸ் சொல்றதை விட இதை கீழே இறக்கி பாராளுமன்றத்தை மேல ஏத்துறாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கணும். இந்திய வரலாறுல இந்தியாவோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அது கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் ஓட்டு போட்டு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்காங்க. ரெண்டும் வேற வேற தேர்தல். மக்கள் 2 பேரும் 5 வருஷம் ஆள்றதுக்காக தான் போடுறாங்க. நீ பாராளுமன்றத்துக்கு கீழே தான் சட்டமன்றம் வரும் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகம் கிடையாது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே கிடையாது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர்ல ஃபெடரல் அப்படிங்கிறது எசென்சியலான ஒரு விஷயம். இவங்க ஃபெடரல் சிஸ்டத்தை வந்து மொத்தமா காலி பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தை இவங்க 5 ஆண்டு குறைக்க முடியும். இவங்கனால 5 ஆண்டுங்கிறது 4 ஆண்டா குறைக்க முடியும், 3 ஆண்டா குறைக்க முடியும், எப்ப நினைச்சாலும் எலெக்ஷன் வைக்க முடியும் பாத்துறாங்க. இப்ப அந்த 5 வருஷம் ஒரு பிரான்சைஸ் ஓட்டு போட்டு வரக்கூடிய ஆட்சி அதிகாரம் மக்கள்கிட்ட மெஜாரிட்டியா ஓட்டு போட்டா 5 ஆண்டுகள் அப்படிங்கறத யாருமே அசைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்ப இதுல சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, மக்கள் 5 ஆண்டு கால ஆட்சியை சேஞ்சஸ் பண்ண முடியும்னா ஏன் பார்லிமெண்டோட 5 ஆண்டு காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேள்வி ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 ஆண்டு பிரதமர் இருக்க வேண்டியவர் இல்ல இன்னும் 4 ஆண்டு சேர்த்து இருப்பாரு. தேர்தலே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தும், ஜீவோ போட முடியும்ல. ஏன்னா நீங்க மாநில அரசாங்கத்தினுடைய டென்யூர்ல கை வச்சிட்டீங்கல்ல, அரசியலமைப்பு சட்டத்துல அதுல போய் நீங்க கோர்ட்ல போய் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்போ மோடியே என்ன 15 வருஷத்துக்கு பிரதமரா இருப்பாரு, 20 வருஷத்துக்கு பிரதமரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்களே, அப்ப அது பேர் மன்னராட்சி. மோடி இல்ல அடுத்த வருஷமா அனுப்புறதா ஏதாவது பட்னாவிஸ் யார அனுப்பி விட போறாங்கிறதுலதான் கேள்வி இருக்கு. ஆக்சுவலா இப்ப இந்த அம்பேத்கர் பிரச்சனை தொடங்கி அமித்ஷா இவ்வளவு சிக்கலாகி பல மாநிலங்களில் இன்னைக்கு தெருவுக்கு வந்திருக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. அசாம்ல எல்லாம் ராஜ்பவன் முற்றுகைன்னு காங்கிரஸ் போய் அடிச்சுக்கிட்டு உள்ள போயிருக்காங்க. ராஜஸ்தான்ல எல்லாம் தண்ணியை வச்சு அடிச்சு பீச்சு அடிக்கிறாங்க, கலைக்க முடியல, அந்த அளவுக்கு போய் இறங்கியிருக்காங்க. இதை வந்து வெறும் உணர்ச்சி ரீதியா நிறுத்திடாம எந்த வகையில தலித்துகள் அரசு வேலைகள்ல, கல்வியில, ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற பிள்ளைகள்ல இது எல்லாத்தையும் நீங்க திண்ணை பிரச்சாரமா தெரு பிரச்சாரமா கொண்டு போற இடத்துலதான் முக்கியமான விஷயம் இருக்குங்கிறத எதிர்கட்சிகள் நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து அதான் அமித்ஷா பேசினதை அவங்க மறக்கடிக்க அடுத்து வேற விஷயத்த கொண்டு வந்துடலாம். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள இது ஒரு அதாவது இது வரைக்கும் இது இருந்தது நரேஷனுக்கான வார், நாங்க ஒரு பிம்பம் கொடுக்குறோம். இப்ப இது ஐடியாலஜிக்கல் வார் மாத்திருக்காங்க. இதுக்கு அப்புறமேட்டு நீங்க எப்படி நகர்த்த போறீங்க, எந்த இடங்கள் எல்லாம்
மோடி அரசால், அமித்ஷாவினால், இல்ல பாஜக அரசால் கான்ஸ்டியூஷனுக்கான பங்கம் வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத திண்ணை பிரச்சாரமா, தெரு பிரச்சாரமா, மக்கள் இயக்கமா மாத்துறாங்களா அப்படி நம்ம வரக்கூடிய ஜனநாயக சக்தியோட நம்ம நகர்த்துறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அடுத்தடுத்த வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.